அரிசி வேண்டாம், ஜவ்வரிசி வேண்டாம், எதையும் ஊற வைக்க வேண்டாம். அவல் மட்டுமே போதுமானது. சட்டுன்னு அவல் வடை ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அவல் எடுத்துக்கலாம். கெட்டி அவலோ மெலிஸ் அவலோ எது இருந்தாலும் பரவாயில்ல. 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 150 கிராமுக்கு இருக்கும். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். இதை சளிச்சுன்றலாம். சளிச்சது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் எண்ணெய், 3/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சு அவல் பொடியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கலந்துட்டுலாம். பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூனுக்கு சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவிண்டு வெது வெதுப்பான தண்ணியை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுருவோம். இதை சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இட்டுன்றலாம். உங்ககிட்ட ரொட்டி மேக்கர் இருந்தாலும் அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டுலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை வெயிலில் ஒரு நாளைக்கு காய வச்சுக்கலாம். ஃபேனில் காய வைக்கிறீங்கன்னா 2 நாளில் நல்லா காஞ்சிரும். பொரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு வருதுன்னு. எவ்வளோ சைஸில் போட்டிருக்கோம், எந்த சைஸுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.